Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to my channel Mubarak Ali Dawood, official Islamic always. என்னுடைய சேனலுக்கு உங்களை அனைவரும் வருக வர என்ன வரவேற்கிறேன். அகலம் சகலம் வரகபா. அல்லாஹ் தாலா உங்களுக்கு எல்லா நலவுகளையும் வழங்குவானாக. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு மசாயில் என்கிற அடிப்படையில் இரண்டாவது மசாயிலாக முதலாவது நம்ம முழுக்கியினுடைய சட்டங்களை பார்த்தோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒழுவுடைய பரல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் தூய்மை தொஹாரத். அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு அமல்களையும் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் ஒழு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க, அத்தொஹூரு ஸத்ருல் ஈமான். என்னங்க, சுத்தம் என்பது ஈமானின் பாதி. அல்லாஹ் நடையார்களே, அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஒழு என்பது தொழுகையின் சாவி. என்னங்க, ஒழு இருக்குதே, அது எதனுடைய சாவி? தொழுகையுடைய சாவி. அப்போ தொழுகைக்குள்ள நம்ம எல்லா விஷயங்களும் வேணும், தொழுகைக்கு உண்டான விஷயங்கள் வேணும்னு சொன்னால், அது ஒழு இல்லாமல் என்னங்க எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலூ உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹூ பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை என்ன செஞ்சிருக்கிறான், அருள் இருக்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்லே ஒழுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் உழுவில் சம்பந்தமான பல விஷயங்கள் இருக்கு. அதில் நாம் முழுமையாக பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், உழு என்பது ஃபர்லான விஷயங்கள். உழுவுடைய ஃபரல்கள் அடிப்படையில் இந்த ஃபரலு 4 ஃபரலு, உழுவுடைய ஃபரல்கள். அதில் முதலாவது என்னன்னு சொன்னால், முகத்தை என்ன செய்யறது, முழுமையான முறையில் அடைய வளைந்து என்ன செய்யறதுங்க, முழுமையாக கழுகிறது. இரண்டாவதாக பார்த்தோம்னு சொன்னால், 2 கைகளையும் முழங்கை உட்பட என்னங்க, 2 கைகளையும் முழங்கை உட்பட என்ன செய்யறது, முழுமையான முறையில் கழுகிறது. அதே போல மூணாவது என்ன செய்யறது, தலைக்கு மசஹ், அதாவது தடவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தடவுதல் எப்படி இருக்கணும், 3ல் ஒரு பகுதி நனைஞ்சதாக இருக்கணும். இப்போ 4வது இருக்குது, அது 2 கைகளையும் கணுக்கால் உட்பட கழுவுதல். 2 கால்களையும் கடைசியா இருக்கிறது கணுக்கால் உட்பட என்னங்க கழுகுறது. இப்போ அல்லாஹ்வுடைய அருளே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஃபர்லுடைய விஷயத்துல சரியாக இருக்கணும். ஒரு பாகத்துல சில பகுதி நினையாம இருக்குது அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்யாது, தொழுக கூடாம போயிடும். இப்போ அல்லாஹ்வுடைய அருளே நம்ம இந்த ஃபர்லு 4 விஷயங்கள்ல முதல்ல முகத்தை கழுகுறது, 2வது 2 கையையும் முழங்கை உட்பட கழுகிறது, 3வது தலைக்கு மசாஜ் செய்யறது, 4வது 2 கால்களையும் கணுக்கால் உட்பட என்ன செய்யறதுங்க, கழுகிறது. இதுல ரொம்ப ரொம்ப நம்ம சரியாக இருக்கணும். ஏன்னு சொன்னா, ஃபர்லுங்கிறது அல்லாஹ் கட்டாய கடமையான விஷயங்களை ஆக்கியிருக்கிறான். அந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கணும். அந்த விஷயங்கள்ல ஏதாவது முன்பின் ஆச்சுன்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய அமல் என்ன செய்யறதும் என்னங்க கூடாம போயிடும். எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹத்தால எதன் முறைப்படி இந்த அமல்களை செய்ய சொன்னாலும் அதன் முறைப்படி செஞ்சாதான் அவருடைய நன்மைகளும் பரிபூர்ணமான முறையில கிடைக்கும். செய்யக்கூடிய அமலை நம்ம பரிபூர்ணமான முறையில என்னங்க ஒரு இத்மினானோட மனது ஓர்மையோட என்னங்க செய்யலாம். ஏதோ நான் செஞ்சுட்டேன், கடமைக்கு செஞ்சுட்டேன்னு இல்லை. அல்லாஹத்தாலா கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமுமே அல்ல பல விஷயங்களை, பல கயிறுகளை, பல நன்மையான விஷயங்களை, பல அல்லாவுக்கு பிடிச்சமான விஷயங்கள் அல்லாஹ் தானே என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளே ஃபர்லுடைய அந்தஸ்துங்கிறது அது பெரிய அந்தஸ்து. என்ன பெரிய அந்தஸ்து அல்லாஹ்தாலா வச்சிருக்கு. அப்ப அந்த ஃபர்ல நினைக்காம என்னுடைய வாழ்வுல ஒரு விஷயத்தை என்ன செய்ய போறேன், நான் செய்ய போறேன். அதற்கு முன்னாடி அல்லாஹ்தாலா என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். தொழுகைங்கிறது எவ்வளவு பெரிய இபாதத்து. அல்லாஹ்தாலா என்ன செய்யறான், தொழுகையுடைய சாவி என்ன செஞ்சிருக்கிறான், உழுவுல வச்சிருக்கான். அப்ப நம்ம தொழுகைக்குள்ள போகணும்னு சொன்னா, குரானை ஓதணும்னு சொன்னா, இந்த மாதிரியான பெரிய பெரிய அமல்களை
பரிபூர்ணமான முறையில செய்யணும், குரானை தொடணும், தொழுகைக்குள்ள போகணும், தொழுகணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுங்க? உழு செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அப்ப நம்ம செய்யக்கூடிய உழு இருக்குது எப்படி இருக்கணும்? பரிபூர்ணமான முறையில் இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய அருளே பரலு பரலுன்னு நினைச்சு செய்யாம, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை கூட மாறு செஞ்சதே இல்லை. அப்ப நம்ம தொழுகக்கூடிய தொழுகை என்ன செய்யணும்? பரிபூர்ணமான முறையில் இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஒழு செய்யும் போது எல்லா உறுப்புகளையும் சரியான முறையில கழுவப்பட்டிருக்கணும். யாருமே பார்க்க மாட்டாங்க, யாரு பார்க்க போறாங்கன்னு சொல்லி நம்ம செஞ்சாலும், நம்ம செய்யக்கூடிய இபாதத் யாருக்கு செய்ய போறோம்? நமக்கா? அல்லாஹ் செய்ய சொல்லி இருக்கிறானோ அல்லாஹ்க்காக வந்து செய்ய போறோம். அந்த இபாதத்தை சரியான முறையில செய்யணும். அதனால அல்லாஹ்வுடைய அருளே நம்ம செய்யக்கூடிய இபாதத்துல எந்த விதமான குறைபாடுகளும் வந்துடக்கூடாது. அதனால முகத்தை கழுவும் போதும் சரி, முழுமையான முறையில கழுகிறது. அதே போல 2 கைகளையும் முழங்கை உட்பட கழுகும்போது சரியான முறையில கழுகுறதுக்கு நம்ம எல்லாமே முயற்சிகளை அதிகமாக செய்யறது. அதே போல தலைக்கு மசகு செய்யும் பொழுது என்ன செய்யறது? முழுமையான முறையில தலைக்கு மசகு செய்யறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 கால்களை கழுகும் போது ஏதாவது காலில் குறை இருக்குதா, குறைபாடுகள் இருக்குதா, கழுவாம விட்டுட்டோமாங்கிறது முழுமையான முறையில பார்த்து என்ன செய்யறங்க? இந்த கால்களை கழுகுங்க. எல்லாம் உடையார்களே. அதனால மசாயில்னு சொன்னாலே, சட்டங்கள்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா அல்லாஹத்தால இந்த விஷயங்கள் எதுக்கு இறக்கப்பட்டிருக்குது? அந்த விஷயங்களை தெரிஞ்சு நம்ம தன்னுடைய வாழ்க்கையில அமல் செய்யணும். நான் என்னுடைய வாழ்க்கையில அமல் செய்யணும்னு சொன்னா அந்த விஷயங்களை என்ன செஞ்சிருக்கணுங்க? எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் உடையார்களே. நம்முடைய உம்மத்துல எல்லாம் ஒரு பெரிய விஷயத்த என்ன செஞ்சிருக்கிறான்? நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறான். என்னங்க? ஒரு மனிதருக்கு தெரிஞ்சத அந்த மனிதர் என்ன செய்யணும்? பிறருக்கு எத்தி வைக்கிறது அவன் மீது கடமை. நபி அவங்க சொன்னாங்க, "வலவு அன்னி வலவு ஆயா." உங்களிடத்துல ஒரு வார்த்தை, ஒரு விஷயம் அத தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க எத்தி வைக்கிறது உங்க மீது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஆனால் அல்லாஹ் அடியார்களே, இந்த விஷயங்களை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடாம, இது பிற இடத்துல எத்தி வைக்கிறது நம்ம மீது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆனால் அல்லாஹ் அடியார்களே, இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னு சொன்னா, யார் ஒரு மனிதர் யார் ஒரு மனிதர் தெரியாத ஒரு மசாயிலுடைய விஷயத்த, அறியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு, அது எந்த அளவுக்கு அந்தஸ்துக்குரியதுன்னு சொன்னா, ஒரு மனிதர் 1000 ரக்காயத்துகள் தொழுகிறாரு. அந்த 1000 ரக்காயத்துகள் தொழுத மனிதருக்கும், இந்த ஒரு மனிதர் தெரியாத ஒரு மசாயிலுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு, அவருக்கு என்ன கூலி எழுதப்படுமோ அந்த கூலி என்ன செய்யப்படுது? இந்த அடியாரு கொடுக்குது. அல்லாஹ் அடியார்கள், நம்முடைய நியத்து சரியா இருக்கணும். நம்மளுடைய மசாயிலுடைய விஷயங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்கள் என்ன செய்யணும்? அதன்படி அமல் செய்யறவருடைய தௌஃபீக் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் நினைக்கும். அல்லாஹ் பரல கட்டாயமாக்கிட்டான், எதை நம்ம செஞ்சிட்டோம்னா போதும் அப்படின்னு இல்லாம, நம்ம பரலுடைய விஷயத்துல ரொம்ப ரொம்ப பேணுதலா இருக்கணும். ஒழுவன் மட்டுமல்ல, ஷரியத்துடைய ரீதியில் அல்லாஹால என்னென்ன விஷயங்களை கடமையாக்கி இருக்கிறானோ எல்லாத்தையும் நம்ம சரியா இருக்கணும். இப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹால என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அந்த நன்மை என்ன செஞ்சுக்கோங்க? நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாம் உடையார்களே, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹால தரணும். அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.